சாரி சாரி நந்தினி, உன் கையில குங்குமம் இருக்கிறது எனக்கு தெரியாது. இல்ல, நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்கேன்னு தான் உன் தோலை பிடிச்சு திருப்புன குங்குமம் கொட்டிருச்சு. கோவிலுக்கு கிளம்பும் போது அபசகுணம் மாதிரி இப்படி குங்குமத்தை தட்டி விடுறியே. ஆ. நீ சொன்ன சாரியால இப்ப இது சரியாயிடுமா? இல்ல நந்தினி, என்னதான் உனக்கு பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டே பெண்ணாத்திக்கிட்டு இருக்க. நான் தான் சொன்னேன்ல, என் மனசு முழுசா மாறணும், அதுக்கு டைம் வேணும்னு. அப்போ அதை எப்ப சொல்லணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். இல்ல நந்தினி. அப்ப நான் சொன்னதை நீ முழுசா புரிஞ்சுக்கவே இல்லையா? அடுத்தவங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம உன்னால எப்படி அப்படி நடந்துக்க முடியுதோ? சாரி நந்தினி, என்ன மன்னிச்சிரு. ஏற்கனவே ஜோசியர் சொன்னதை நினைச்சு மனசே சரியில்லாம தான் இருந்தேன். இப்போ கோவிலுக்கு கிளம்பும் போது இப்படி குங்குமம் கீழே விழுந்துருச்சு. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. நாம 2 பேரும் கோவிலுக்கு வேன்ல போகும்போது ஒரே சீட்ல பக்கத்துல உட்காந்துட்டு போவோமா? வானதி, நீ இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? ஏன் மாமா இப்படி கேக்குறீங்க? அப்புறம் என்ன வானதி, நம்ம 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். அது உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? அன்னைக்கு கவுன்சிலிங்க்கு போனப்போ நீ சொதப்பினதுனாலதான் அந்த அட்வொகேட் நமக்கு 2 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. 2 மாசம் கழிச்சு நம்ம டைவர்ஸ் வாங்க தான் போறோம். அத மனசுல வச்சு கொஞ்சமாவது நடந்துக்கோ. இந்த 2 மாசம் வரைக்கும் வர வழியே இல்ல. நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்ததா ஆகணும். அது வரைக்கும் நம்ம விஷயம் தெரிஞ்சு நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது உன் ஞாபகத்துல இருக்கட்டும். உனக்கு அடிப்பட்டப்ப நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதையும் அந்த நேரத்துல நான் உன்னை கேர் எடுத்து பாத்துக்கிட்டதெல்லாம் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் மனசுக்குள்ள நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவேன்னு எதுவும் கற்பனை கோட்டை கட்டிக்காத. ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் என்ன காப்பாத்த போய் தான் உன் கையில காயமாச்சுங்கிற அக்கறையில தான் நான் அதெல்லாம் பண்ண. எல்லாரும் வந்தாச்சா? போலாமா? எல்லாரும் வந்தாச்சுங்க. போலாம். சரி வாங்க. சரி வாடா அவர்களே. சார் எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்தாச்சுப்பா. கோயிலுக்கு போற வழியில எதுக்கு வேனை நிறுத்த போறாங்க? என்ன இப்படி கேக்குற? பக்கத்து தெருவுல இருக்கிற கோயிலுக்கா நம்ம போக போறோம்? நாம குலதெய்வ கோயிலுக்கு போறோம். அவ்வளவு தூரம் போகும்போது வேனை எங்கேயும் நிப்பாட்டாம நேரா கோயிலுக்கு போயிடுவாங்களா? வழியில டீ காஃபி சாப்பிட கூடவா வேனை நிப்பாட்ட மாட்டாங்க? ஒருவேளை அவங்க நிறுத்தலனா நாம 2 பேரும் அந்த வேன்குள்ள தானே இருக்க போறோம். நாம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த வேனை நிறுத்துவோம். சரி, எப்படியோ போற வழியில வேனு நின்றுச்சு. அது அவங்களா நிறுத்தலாம், இல்ல நீங்க சொன்ன மாதிரி நாம கூட ஏதாவது சொல்லி வேனை நிறுத்துறோம்னு வச்சுக்கோங்க. அத வச்சு நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? வேனை நிறுத்திட்டு திரும்ப வேன் கிளம்பும் போது அந்த வேன்ல சுத்தமா பிரேக் பிடிக்காது. அது எப்படி? வேன்ல இருக்கிற எல்லாரும் இறங்கி
டீயோ காஃபியோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேன்குள்ள ஏறத்துக்குள்ள நான் செட் பண்ண ஆளுங்க வண்டியோட பிரேக்க கட் பண்ணிடுவாங்க. ஹேண்ட் பிரேக்கும் பிடிக்காத மாதிரி பண்ணிடுவாங்க. ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? அந்த வண்டிக்குள்ள தானே நாமளும் இருப்போம். எல்லாரும் இறங்கிட்டு திரும்ப அந்த வண்டிக்குள்ள ஏறும்போது நாம 2 பேரும் மட்டும் அதுல ஏற போறதில்ல. நம்ம 2 பேரும் ஏறலனா அவங்க ஏன்னு கேட்பாங்கல்ல. வேன்ல ஏற போறப்ப நீ உனக்கு வயித்து வலி வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடு. உடனே நான் அவங்க கிட்ட நான் ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு ஆட்டோல நாங்க பின்னாடியே கோயிலுக்கு வந்துடுறோம். சாமி விஷயத்துல எதுவும் லேட் பண்ண வேண்டாம், அதனால நீங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் நான் வேன்ல ஏத்தி அனுப்பிடுவேன். அந்த வேன்குள்ள அருளும் தானே இருப்பாரு. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐஸ்வர்யா, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த குடும்பத்துல உள்ளவங்களெல்லாம் கொல்லணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னா நான் யார பழி வாங்குறது? எனக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக நிம்மதியா போகணும்னு நினைக்கிற அவங்களோட பயணம் தடங்களா அபசகுணமா மாறணும், அவ்வளவுதான். பிரேக் பிடிக்காம அந்த வேன் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகதான் செய்யும். ஆனா அந்த வேன்குள்ள இருக்கிற சில பேருக்கு அடிபடுமே தவிர யாரோட உயிருக்கும் எந்த சேதாரமும் ஆகாது.